இப்போ வந்து நிறைய பேர் பிஐடி படிக்கிறவங்க தான் இருப்பீங்க. பிஐடியில் ஃபஸ்ட் இயர் இருக்கலாம், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் இருக்கலாம். உங்களுக்கு உங்களோட அகாடமிக்கில் இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற சுச்சுவேஷன் வந்திருக்கும். அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு என்னென்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டவுட் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் அதை உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணுற மாதிரி நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். நீங்கள் அதை நான் பார்க்க மாதிரில கண்டினியூ பண்ணி ஃபஸ்ட்டில் வந்து பிஐடி வெப்சைட்டுக்கு போகணும். BIT.LKன்னு அடித்தாலே உங்களுக்கு பிஐடியில் வெப்சைட் வரும். இப்போ உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் பார்க்கல இது ஃபஸ்ட் பேஜே வந்து ஃபஸ்ட் இதுக்கே வந்து பிஐடியில் வெப்சைட் தான். அது நான் உள்ளுக்கு போனால் வந்து உங்களுக்கு பார்க்கலமாவோட வெப்சைட் இது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார் செமஸ்டர் 1 and 3 எக்ஸாமினேஷன் அகாடமிக் இயர் 2005 இல்லாட்டி உங்களோட செமஸ்டர் 5 அந்த இதுலேயும் போகலாம். இப்போ நான் செமஸ்டர் 3க்கான இதுக்கு நான் இதாக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பார்க்கலும் உங்களோட பிடிஎஃப் ஒன்று வருது. உங்களோட எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மீக்கிற மாதிரி வெப்சைட்டு செமஸ்டர் 1க்கான டேட், எக்ஸாம் டேட், எங்கே சென்டர்ஸ் இருக்குது, கொலம்போ, கேண்டி, கோல், ஜெஃப்னா. செமஸ்டர் 3 அதோட டேட் காட்டுது. அதுக்கப்புறம் எங்கே கொலம்போ சென்டர் மட்டும் தான் காட்டுது. அதே மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதெல்லாம். அதே மாதிரி கவுபே யூஸ் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க. அதில் இவங்க இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் காண்டி ஹைப்பர் லிங்க் ஒன்று போட்டிருக்காங்க. உங்களுக்கு கவுபேயில் எப்படி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதில் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீஸையும் காட்டுறாங்க. இவற்றில் லெவல் 1க்கு புதிய இன்டெக்க்கு என்ன அமௌண்ட் வருது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அடுத்த பழைய இன்டெக்ஸ் ஓல்டு இன்டெக்ஸ் 2024லேருந்து 23-22 அந்த இன்டெக்ஸுக்கு. அதுக்கப்புறம் செமஸ்டர் 3ல் இருக்கிறவங்களுக்கான சப்ஜெக்ட்டுக்கு ஆன அமௌண்ட். அதே மாதிரி ஃபாரின் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒன்றோ நீங்கள் ஃபாரின் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலும், அப்படி இல்லைன்னா வந்து ஃபாரின் இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து ஃபாரினில் ஸ்டடி பண்ணுறதுராக இருக்கலும். ஸோ அதுக்கான நம்மளோட USD டாலர் டீட்டெயில்ஸில் காட்டுறாங்க. அதே மாதிரி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தந்துருக்காங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே மாதிரி டெட்லைன் போட்டிருக்காங்க 12th January 2026 அந்த டேட்டுக்கு முதல்ல கெட்ட சொல்லி. அப்படி இல்லைன்னா வந்து சர்சார்ஜ் மாதிரி ஃபீ ஒன்று வரும். அது வந்து எப்படி என்ன வந்து இப்போ அந்த எக்ஸாம் டெட்லைனுக்கு பிறகு 1 week அந்த இது சர்சார்ஜ் ஃபீ அப்ளை ஆகும். அது வந்து நீங்கள் உங்களோட எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து டபுளாக தான் கட்ட வேண்டி வரும். அதுவும் எக்ஸாம் 12ஆம் தேதிண்டா 12ஆம் தேதியிலேருந்து ஒரு 1 week 19th வரும் அந்த டேட்டில். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணி ஆனால் டபுளாக கட்டணும் ஒரு இதுக்கு. அது மாதிரி வீட்டில் அதே நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் இல்லாமல் பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களோட பிஐடி எக்ஸாமுக்கு ஐடி கார்டு கொண்டு போகிறதுக்கான வேண்டி அந்த ஐடி கார்டு ரெனியூவல் பண்ணலைண்டா அதுக்கு அப்ளை பண்ணதுக்கான லிங்க் காட்டுது. ஸோ என்ன சரி உங்களுக்கு கோர்ஸ் சம்மந்தமாக சரி இருக்குன்னா அவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறதுக்கு இமெயில் காட்டுது, கீழே ஃபோன் நம்பர் எல்லாம் காட்டுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆன்லைன் எக்ஸாமினே இந்த பிடிஎஃப்லேயே கீழே ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இவற்றில் இருக்குது. அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்னோட வெப்சைட்டுக்கு போகும் எக்ஸாம் அப்ளை பண்ணுற எப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நீங்கள் பிஐடி அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது ஐடி அவங்க கேட்டுருக்காங்க, யூசர் ஐடி. ஸோ அதுக்கு வந்து என்ஐசி நம்பர், உங்களோட என்ஐசி நம்பர் இருக்குன்னு தானே அதை என்டர் பண்ண வேண்டி வரும். ஸோ இப்போ நான் என்னோடது என்டர் பண்ணுறேன். உங்களோட அதே மாதிரி உங்களோட ஐடி கார்டில் இருக்கிற உங்களோட ஐடி நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி இண்டெக்ஸ் நம்பரும் என்டர் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து உங்களோட ஐடி அந்த பிஐடி ஐடி கார்டில் இருக்கும். உங்களோட இயரை பொறுத்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் 2025 ஒருத்தராக இருந்தால் 25 சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ 23 ஒருத்தராக இருந்தால் 23 ஸ்டார்ட் ஆகும். அது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இண்டெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதில் அந்த 24, 25, 23 அது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ நான் என்னோடது என்டர் பண்ணுறேன், உங்களோட இண்டெக்ஸ் நம்பரையும் பார்த்து என்டர் பண்ணுங்க ஈவெண்ட்டில். ஸோ அதை என்டர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லொகின் ஆகலையும் ஒரு இஷ்யூவும் இல்லாமல். ஸோ அப்படி லொகின் ஆகினீங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டும் உங்களோட ஃபுல் நேம் என்னது, இண்டெக்ஸ் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் என்ன லெவல் இருக்கீங்க, என்ன இயர், என்ன பிட் லெவல் 2வா 1ஆ என்னென்னு காட்டும். மாதிரி உங்களோட ஐடி நம்பர், லாஸ்ட் நேம், இனிஷியல்ஸ் அதெல்லாம் காட்டும். அது கீழே இம்பார்ட்டன்ட்னு போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துடுவாங்க. டு கம்ப்ளீட் த எக்ஸாம் அப்ளிகேஷன் ப்ளீஸ் செலக்ட் எக்ஸாம் சென்டர் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் எங்கே எக்ஸாம் செய்கிறீங்கன்ட்டு, நீங்கள் ஒரு கோல்டில் இருக்கலாம், கண்டியோ கொழம்போ வேறு எங்கே சரி ஏரியாவில் இருக்கலாம், உங்களுக்கு எங்கே சென்டர் சூஸ் பண்ணிடுமோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 சென்டர் காட்டும். கோல், கொழம்பு, கண்டி, ஜெஃப்னா. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சென்டருக்கு எக்ஸாம் எழுதுமோ அந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே செகண்ட் இயர் தேர்ட் இயர்னால் அவங்களுக்கு எல்லாம் கொழம்புக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு டிஃபால்ட்டாக வரதை நான் அதை சேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் அந்த சென்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ சப்ஜெக்டும் வந்து அதை ரிப்பீட் இருக்கிறவங்களுக்கு காட்டும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட் அளவு செய்யணுன்னா அவங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ஸும் செலக்ட் பண்ணி ஒட்டோவாக செலக்ட் பண்ணி தான் இருக்கும்போது இது செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ப்ரொசீஜர் பேமெண்ட் பேஜ் அண்ட் கம்ப்ளீட் எக்ஸாம் பேமெண்ட். இந்த ஒவ்வொரு பேஜாக பேசி கம்ப்ளீட் பண்ணுறத நான் பார்க்க போகிறோம். அதை நான் சொல்லிடுவேன். அப்படி த பேமெண்ட் சப்மிட் அண்ட் டவுன்லோட் த எக்ஸாம் அப்ளிகேஷன் பிடிஎஃப். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி பேமெண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணி அவங்க டவுன்லோட் எக்ஸாம் அப்ளிகேஷன் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ள நல்லது. ஸோ அதுதான் இருக்குது. Sem 5க்கு அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. டெட்லைன் வந்து January 7 அந்த டேட்டுக்கு முதல்ல அப்ளை பண்ணிக்கொள்ள சொல்லி. ஸோ இப்போ நாங்கள் என்னோடய செமிஸ்டர் 3, ஸோ எனக்கு கிடச்சிருக்குது செமிஸ்டர் 3. அது நான் இப்போ எப்படி இதாக்குறேன்னு காட்டுறேன். ஓப்பன் செமிஸ்டர் 3 எக்ஸாம் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணதும் எக்ஸாம் சென்டர். ஸோ எனக்கு கொழம்பு மட்டும் தான் ஆப்ஷன் சொன்ன மாதிரி நிருபர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயருக்கு 4 சென்டர் காட்டும், செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு கொழம்பு மட்டும் தான் ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்னு காட்டுது. ப்ளீஸ் யூஸ் அ லேப்டாப் பிசி ஃபில் த எக்ஸாம் அப்ளிகேஷன். நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களோட லேப்டாப் இல்லாட்டி பிசி வச்சு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது. நல்ல ஃபோனை ஃபோன்லேயும் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் லேப்டாப் பிசியே கொஞ்சம் பெட்டர். uncheck the subject that you are not relevant for the exam. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு அந்த சப்ஜெக்ட் செய்ய அது வந்து தேர்ட் இயர் ஆக்களுக்கு பொருந்தும் கிட்டத்தட்ட. ஸோ அது வந்து அடுத்தவங்க அதை மைண்டில் எடுத்துக்கூட தேவையில்லை. கிளிக் த ரீஃப்ரெஷ் சப்ஜெக்ட் பட்டன் டு டிஸ்பிளே ஓல்ட் சப்ஜெக்ட்ஸ். சும்மா சரி உங்களுக்கான சப்ஜெக்ட் வீட்டில் காட்டலைன்னா இல்லை நீங்கள் வீட்டில் ரோங் இது சூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட செல்ஃப் ஸ்டடி மோடில் இல்லாட்டிங்கள செலக்ட் சப்ஜெக்டில் நீங்கள் வந்து அன்கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ ரீஃப்ரெஷ் சப்ஜெக்ட் கொடுத்தா திரும்ப அது வரதான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். முதல்ல அப்ளை பண்ண நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்க முந்தி அதை ரீஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொடுங்க. ஸோ பிஃபோர் த மேக்கிங் எக்ஸாம் பேமெண்ட் ப்ளீஸ் செக் இஃப் யூ செலக்ட் த ஆல் கரெக்ட் சப்ஜெக்ட். உங்களோட எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்காண்டு செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி என்ன சரி டவுட்ஸ் என்ன சரி இருந்தீங்கன்னா அவங்களோட இமெயிலில் போட்டிருக்காங்க, இமெயில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கான சப்ஜெக்ட் கார்டு, இப்போ நீங்கள் என்ன இயரில் இருக்கீங்களோ செமிஸ்டர் 1 இந்த செமிஸ்டர் 1க்கான சப்ஜெக்ட், செமிஸ்டர் 2க்காக அந்த இப்போ அதுக்கான ஒவ்வொரு செமிஸ்டருக்கான சப்ஜெக்டும் காட்டும். இப்போ நீங்கள் ரிப்பீட் ஒருத்தராக இருந்தீங்க அந்த ரிப்பீட் சப்ஜெக்டும் காட்டும். ஸோ எனக்கான சப்ஜெக்ட் 5 உங்கள் வீட்டில் காட்டுது. இப்போ ஸ்டடி மெத்தட் காட்டுது. ஸோ ஸ்டடி மெத்தடில் உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி செய்கிறதுனால செல்ஃப் ஸ்டடி, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக ப்ரைவேட், அது இன்ஸ்டியூட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்களே இன்ஸ்டியூட் சூஸ் பண்ண காட்டுது. அதில் நிறைய ஓரளவான இன்ஸ்டியூட் காட்டும், சில இன்ஸ்டியூட் காட்டாது. நீங்கள் போகிற இன்ஸ்டியூட் காட்டாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா அதை இன்ஸ்டியூட் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் டியூஷன் இல்லாட்டி செல்ஃப் ஸ்டடி செய்கிறவங்க தான் அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் செல்ஃப் ஸ்டடி என்ற இதுக்கான நான் இதை கொடுக்குறேன். அது நீங்கள் வீட்டில் என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ஒரு இதுக்கும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வேண்டிய மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபீஸ் காட்டுது. வீட்டில் பள்ளத்தில் டோட்டல் அமௌண்ட் வந்து கீழே டோட்டல் அமௌண்ட் காட்டுது.
ஸோ இப்போ நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்னென்னா இப்போ பேமெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கான காட்டுது. இங்கேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துருக்காங்க. யூஸ் அ பிசி or லேப்டாப் டு கம்ப்ளீட் த ஆன்லைன் பேமெண்ட். ஸோ அங்கேயும் லேப்டாப் யூஸ் பண்ண தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். select the online payment method in the payment section for the application. on payment மெத்தடில் உங்களுக்கு என்ன GoPay ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு இருக்குது, பே யூஸிங் GoPayன்னு இருக்குது. GoPayக்கான வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அந்த மெத்தடில் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆன்லைன் மெத்தடில் நான் போவோம். ஓகே, இதில் ப்ரொசஸ் டு த ஆன்லைன் பேமெண்ட் கேட்டு fill the credit debit card information accurately on the given field. After closing the payment summary, complete the online application. You can submit the application only after completing successful online payment. உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கான ஆன்லைன் பேமெண்ட் இந்த போர்ட்டலில் சப்மிட் பண்ண இயலும் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் எல்லாம் சரியாக ஃபில் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிடுவோம். If you are unable to submit the application after successful online payment, please wait briefly and try again. ஸோ அவன் சொல்லலாம் கொஞ்சம் பொறுத்து இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான அவற்றில் ரீஃப்ரெஷ் பண்ணவோ பேக் பேசிட்டு வரவோ அதெல்லாம் ட்ரை பண்ண தேவையில்லை, கொஞ்சம் நேரம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டைம் கொஞ்சம் ஆன்லைன் பேமெண்ட் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டியும் பேங்க் இது டைம் எடுக்க காட்டியும் கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு 1 minute 2 minutes மாதிரி டைம் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ நாங்கள் பேமெண்ட் பண்ண வரும். பேமெண்ட் மெத்தடில் வந்து நான் இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பே யூஸிங் GoPayன்னு இருக்குது. நான் ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் கீழே கிளிக் டு ப்ரொசீட் த ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே அந்த பிளாக் கலர் இருக்குது தானே, அதை நான் கிளிக் பண்ணி நான் என் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கான இதுக்கு வரேன். நெக்ஸ்ட் பேஜ் வருது. அதில் வந்து ப்ரோக்ராம் EDCBIT பேமெண்ட் கேட்டகரி எக்ஸாம் ஃபீஸ் என்னதுக்கானது, அப்புறம் பேமெண்ட் கோடுன்னு ஒரு கார்டு வருது, உங்களோட NIC நம்பர் காட்டுது, அது நீங்கள் சரியானு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சரி இஷ்யூண்டா அவங்களோட என்ன இமெயில் பண்ணணுமோ அதை இமெயில் காட்டுறாங்க அவங்களோட. அதே மாதிரி அவங்களோட லாஸ்ட் டோட்டல் அமௌண்ட் பேமெண்ட் அமௌண்ட்டு காட்டுது. அதே ஓகேண்டா இல்லை ஓகேண்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கான கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி நான் நெக்ஸ்ட் பேஜுக்கான போகும். ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கான உங்களோட கார்டு என்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வருது. ஸோ இப்போ நான் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் பேமெண்ட் பேஜ்லேயே 3 ஃபார்ம் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மில் இருக்கோம் நான் ஃபார்மில். ஸோ இப்போ இதில் வந்து கார்டு டைப் முதல்ல கேட்குறாங்க. ஸோ உங்களோட கார்டில் பாருங்கள், அதில் வந்து காட்டும் விசாவா மாஸ்டராண்டு. ஸோ நீங்கள் அதை ஏற்ற மாதிரி உங்களோட கார்டில் விஸ் கார்டாக இருந்தால் விசா யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை மாஸ்டர் கார்டாக இருந்தால் மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய கார்டு விசா கார்டு, நான் ஸோ அந்த விசா கார்டை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அப்புறம் உங்களோட கார்டு நம்பர் என்டர் பண்ண வருது. ஸோ அப்போ நான் இந்த கார்டு நம்பர் நீங்கள் உங்களுக்கு மெனுவில் என்டர் பண்ணணும். அதே என்னோடய ஃபோனில் இருந்துட்டா வந்து ஒருவேளை நீங்கள் லெஃப்ட்லேயோ சரி ஒருவேளை என்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு காட்டும் ஃபில் பண்ணுற ஆப்ஷனில். ஸோ உங்களுக்கு அதை வச்சு அப்ளை பண்ணி கொள்ளையிடும், என்டர் பண்ணிடும். ஸோ இப்போ நான் வந்து நான் மெனுவில் என்டர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்பைரேஷன் மந்த் உங்களோட கார்டில் கீழே காட்டும். ஒருவேளை உங்களோட கார்டில் ஃபஸ்ட் பேஜில் இல்லாட்டி செகண்ட் பேஜில் காட்ட சான்ஸ் இருக்குது. அப்புறம் இயரும் காட்டும், அதையும் பாருங்கள். மந்த்தும் இயரும் தான் இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டுறவங்க இருப்பீங்க நிறைய பேர், சரி இதாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் அது மந்த் இயரை பார்த்து சரியாக பார்த்துக்கோங்க, ஒரு மிஸ்டேக் இல்லாமல். அப்புறம் CVN உங்களோட கார்டில் பேக் பேஜில் தான் இருக்கும். பேக் பேஜில் கார்டில் அந்த ஒரு சைன் அடிக்கிற மாதிரி ஒரு பேஜ் இது ஒன்று இருக்கும், அதுக்கு சைடில் தான் இருக்கும் ஒரு 3 நம்பர் ஒன்று. ஸோ நீங்கள் அதை பார்த்து என்டர் பண்ணுங்க. ஒருவேளை சில கார்டில் வந்து 6 நம்பர் இல்லாட்டி 7 நம்பர் காட்டும், சில கார்டில் எல்லா கார்டிலையும் இல்லை, சில கார்டில் வரும் அப்படி. ஸோ அப்படி வந்தால் லாஸ்ட் 3 நம்பரை மட்டும் என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய இதை நான் என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ஓகே என்று பார்த்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். அதில் வந்து செகண்ட் ஃபார்மில் வந்து பேமெண்ட்டில் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கான ரிவ்யூ, உங்களோட கார்டு டைப் விசா, உங்களோட கார்டு நம்பரில் லாஸ்ட் 4 நம்பர் காட்டும், எக்ஸ்பைரி டேட் மந்த் காட்டுது.
ஸோ உங்களோட அமௌண்ட் பேமெண்ட் பண்ணதுக்கான அமௌண்ட் காட்டுது. அது உங்களுக்கு ஏதாச்சும் என்ன சார் டீட்டெயில்ஸ் பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெக் பேத்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் உங்களுக்கு பெக் வந்து உங்களுக்கு என்ன சார் கரெக்ட் பண்ணீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் உங்களோட பேமெண்ட் எல்லாம் ஓகேண்டா பே கொடுத்தீங்கன்னா வந்து லோட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஓடிபி தான் வரும். உங்களோட கார்டு எந்த பேங்க், உங்களோட கமர்ஷியல் பேங்க்கோ என்ன பேங்க்கோ அதுக்கான உங்களோட ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க தானே பேங்க்குக்காண்டி. அந்த பேங்க் கொடுக்குற இதுக்கு ஃபோன் நம்பருக்கு இல்லாட்டி இமெயிலுக்கு ஓடிபி வரும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ உங்களோட ஓடிபியும் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு 6 டிஜிட் ஓடிபி அதையும் நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அந்த டைமுக்கு லோட் ஆகிற டைமுக்கு நீங்கள் பேக் ஒன்றும் போவாங்கன்னா என்ன கனெக்ஷன் இது இஷ்யூ இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லோட் ஆகி வர மாதிரி கொஞ்சம் டைம் எடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி பேஜ் வரும். உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், அடுத்தது வந்து உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் சம்மரி வந்து கிளையண்ட் ஐடி ஸ்டேட்டஸ் 100 காட்டுறேன்னா சக்ஸஸ்ஃபுல்லுன்னு அர்த்தம். அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் வருது. ஸோ இந்த பேஜை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வந்து உங்களோட ஃபோன்லேயோ சரி லெஃப்ட்லேயோ சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட சொல்லி உங்களுக்கு ஃபோனில் இருந்தாலும் சரி லெஃப்டில் இருந்தாலும் சரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுற மாதிரி தெரியுமான்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெக் போகிறது இந்த பெக் மார்க்கோ ஒன்றோ கொடுக்குறது இல்லை. இதுலேருந்து பெக் போகிறது க்ளோஸ் திஸ் ஸ்டெப், ரிட்டர்ன் டு பேமெண்ட் பேஜ் அண்ட் சப்மிட் த அப்ளிகேஷன். இந்த பாக்ஸ்லேயே பாருங்கள் கீழே இருக்க ஒரு கிரே கலர் பாக்ஸ் உண்டு, அதை கிளிக் பண்ணி பெக் போங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் தானே. இங்கே உங்களோட சர்சார்ஜ் நீங்கள் அந்த டைமுக்கு பே பண்ணிங்கன்னா அதில் காட்டாது. ஸோ டெட்லைனுக்கு போது பெய்ட் டேட் வந்து சூஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கு டேட் என்னதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் எல்லாம் ஓகே சப்மிட் பண்ண தான் இருக்குது. சப்மிட் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் வரும். உங்களோட எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லுன்னா வந்து இந்த ஃபார்ம் வருது. ஸோ உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன செமிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், ப்ளீஸ் டவுன்லோட் அப்ளிகேஷன். டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கள் சென்டர் சூஸ் பண்ணி என்ன கேட்டகரி எக்ஸாம், லோக்கலாக ஃபாரின் கேட்டகரியாக என்ன செமிஸ்டர், நீங்கள் சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் என்ன மெத்தடில் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி அமௌண்ட் எவ்வளோ, ஆன்லைன் பேமெண்ட், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர் அதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்து எக்ஸாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன். சும்மா சரி உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸாம் பேமெண்ட் பண்ணி ஒருவேளை உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் இல்லாட்டி ஓடிபி உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன சரி பேலன்ஸ் இல்லைன்னா வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வர பேஜில் வந்து உங்களுக்கு எரர் பேஜ் ஒன்று தான் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து திரும்ப பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். அதுவே உங்களுக்கு பேமெண்ட் டிடெக்ட் ஆகி அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் டிடெக்ட் ஆகிட்டு வெட்டிப்பட்டுட்டு ஸோ ஆனால் வந்து அவற்றில் எரர் பேஜ் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வராமல் அப்படின்னா அவங்களுக்கு எங்களுக்கு இமெயில் அனுப்ப டெல்லி கொழம்பு யூனிவர்சிட்டிக்கு என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் டிடெக்ட் ஆகிருக்கு, ஆனால் எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வரல மாதிரி. ஸோ அப்படி இல்லை, ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் அதுலேருந்து கிளிக் பண்ணிட்டீங்க. இந்த ஃபைனல் பேஜில் வந்து ஃபைனல் பேஜில் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணி கொள்ளலாம். அந்த பேமெண்ட் டேட் சூஸ் பண்ணி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி கொள்ளலாம்டாக்க கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படின்னு சரி வரலைன்னா வந்து உங்களுக்கு கொழம்பு யூனிவர்சிட்டி திரும்ப மெயில் அனுப்பியும் அந்த நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு பேமெண்ட் டிடெக்ட் ஆகின எஸ்எம்எஸ் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்றும் அதே மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டையும் வச்சு உங்களுக்கு இமெயில் பண்ணி நான் இப்படி பேமெண்ட் பண்ணி இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர், ஸோ எனக்கு சப்மிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதை அவங்க ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் நான் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு டைம் எடுக்கலாம். 1 to 2 to 3 days டைம் எடுக்கலாம்.
ஸோ அந்த டேட்டுக்குள்ளே அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ரெடி, உங்களுக்கு அது இதில் லாகின் ஆகி சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும்ட்டு. ஸோ நீங்கள் அப்படி சப்மிட் பண்ணுறதாகி தான் அந்த டைமுக்கு உங்களோட டேட்டை சூஸ் பண்ண வேண்டி வரும். சம்டைம்ஸ் டேட்டை சூஸ் பண்ணி சப்மிட் டேட் சூஸ் பண்ணி வெயிட் டேட் சூஸ் பண்ண வேண்டி வரும். நீங்கள் அதை நீங்கள் எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு லாக் அவுட் கொடுங்க.